get racks every day. She fuck with me now, I told her to leave. My hook in the water, she liking my babe. Ain't saving a hoe, I don't wear a cave. You beef with me, don't think you ever safe. I hop in the foreign and drive like a race. You sipping the Henny, I don't need a chase. We dodging the feds and catching no case. I stay in the trap, get racks every day. She fuck with me. Hey guys, welcome back to dctrider YouTube channel. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நலமா இருக்கேன். போன வீடியோ பார்த்திருப்பீங்க. GoPro பேட்டரியும் விண்ட்ஷீல்டும் வந்து அன்பாக்ஸ் பண்ணிருப்போம். சொல்லியிருந்தேன் இன்னும் நிறைய திங்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஏன் இவ்வளவு திங்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரிப் போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 days 1 month கிட்ட ஒரு லாங் ட்ரிப் போறோம். ஸோ சில திங்ஸ் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால சில திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ஒண்ணு வர நம்ம என்னென்ன திங்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா மினி ட்ரைபேட் ஒன்று கொரில்லா மினி ட்ரைபேட் ஒன்று ஆர்டர் பண்ணிருக்கேன். அதுவும் வந்துச்சு. கிட்டத்தட்ட நான் ஆர்டர் பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்சின்னா நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்தே வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா மினி ட்ரைபேட் தான். ஒரு ட்ரைபேட் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நான் ஆர்டர் வச்சுட்டே இருந்தேன். கடைசியாக அதே ஆர்டர் பண்ணிட்டு வந்துருச்சு. வந்ததுலேருந்து எப்போ அன்பாக்ஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி ஓகே இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலான்ட்டு உங்க முன்னாடியே அன்பாக்ஸ் பண்ணிடலான்ட்டு அதை வச்சு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க அதை டப்புன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதுதான் அந்த ட்ரைபேடு. வந்ததுலேருந்து இன்னும் அன்பாக்ஸ் பண்ணாம இருக்கேன். இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ண போறேன். முன்னாடி தான் அன்பாக்ஸ் பண்ண போறேன். வாங்க டப்புன்னு ஓப்பன் பண்ணலாம். கத்தியங்களா ஒரு 6 வெளியில இருக்கு. ஏன்னா பார்த்து இது வந்து என் ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணி என் ஃப்ரெண்டு தான் இதை ஆர்டர் போட்டாரு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ வந்ததுலேருந்து நானும் ஓப்பன் பண்ணாம இருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் பொறுமை கிடையாது இதே மாதிரி விஷயத்துலலாம். ஸோ டக்குன்னு பிச்சிருவேன். எவ்வளோ நான் லாங் வெயிட் பண்றது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 தான் ப்ரைஸ். ஓகே, இதுதான் வந்து ட்ரைபேட். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. இதுதான் ட்ரைபேடு. ஓகே, இது ஓபன் பண்ணலாம். ரொம்ப ஆர்வமா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும்ட்டு. இதை ஏன் நான் வாங்கினேன்றதுக்கு வந்து ஒரு மெயினான ஒரு ரீசன் இருக்கு. அது ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு. அவ்வளவுதான், ரெண்டு விஷயம் தான். இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணிருக்கேன் ட்ரைபேட். நம்ம சேனலுக்கு வந்து புது கேஜெட்ஸ் ஒன்று வந்திருக்கு. நிறைய கேஜெட்ஸ் வந்துட்டு இருக்கு. இது இன்னொரு கேஜெட். நாட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சாரி, நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை இல்லை, அதனால ஒரே கிளிக்கு வச்சிடலாம். லைட்டா டஸ்டா இருக்க மாதிரி ஃபீலா இருக்கு எனக்கு. இப்போ ரீசன் தெரியுதா? இப்போ எதுக்கு நான் ஆர்டர் பண்ணிருக்கேன்? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கம்ஃபர்டபுளுக்கு எப்படி வேணாலும் வளர்ச்சிக்கலாம், எங்க வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் மெயினாக இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வளர்ச்சிக்கலாம். ஸோ அதனால ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். டக்குன்னு இப்படி வளர்ச்சிக்கலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்களா? ஸோ அதுவே நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம எப்படி வேணாலும் இதை வளர்ச்சிக்கலாம். ஸோ கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்படி வளர்ச்சிக்கலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நிறைய ட்ரைபேட் பார்த்துருந்தேன். எனக்கு ஆனால் மோஸ்ட்லி தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. என் ஃப்ரெண்டுக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருந்தா சரி இதுவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வாங்குறோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிடுறோம். ஏன்னா இதுக்கப்புறம் இதெல்லாம் எப்போ வாங்கணும்னு எனக்கு தெரியாது. இந்த திங்ஸ் இது கொடுத்துருக்காங்க மேலே செட் பண்றது. ஓகே, இப்படி வேணா இப்படி வந்து போன் இப்படி செட் பண்ணிட்டு பிளாக் பண்றது இப்படி கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆங்கிள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இப்படி ஒன்று செட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஒரு GoPro செட் பண்ணி பார்ப்போம். கடைசியா vlog பண்றதுக்கு வந்து ஒரு திங்ஸ் ஒரு கேஜெட் ஒன்று வாங்கிட்டேன். ஐ வெரி ஹாப்பி. ஸோ இந்த திங்ஸ் தான் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். வாங்கிட்டேன். ஐ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஒரு டே இன்னொரு கேஜெட் ஆர்டர் பண்ணிச்சு. ஒரு டே வந்துச்சு இன்னொரு கேஜெட். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம நிறைய இடத்துக்கு போறோம். நம்ம தனியாக போகிறோம், சோலோவாக போகிறோம் ரைடு. அதான் ஒரு முக்கியமான விஷயம். நம்மள்கிட்ட அந்த பெரிய ட்ரைபேட் வந்து நம்ம கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஸோ நம்மளுக்கு ஒரு சின்ன ட்ரைபேட் வேணும். எங்கேயாச்சும் ஃபஸ்ட்டு vlog பண்ணணும், நம்மளுக்கு ஒரு சின்ன ட்ரைபேட் எடுக்கணும். அதுக்காக தான் மோஸ்ட்லி வாங்கணும். தேவையான பொருட்கள் மட்டும் தான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப தேவையில்லாத பொருளை ஆர்டர் பண்ண நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியன்ற பொருள் தான் சில பொருள் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இது ஒன்று எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இது மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்கு மாதிரி இருக்கு. ஆடிட்டே இருக்கு. பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கு. ஏன்னு தெரியல. ஒருவேளை அப்படிதான் இருக்குமானே எனக்கு தெரியல. ஒருவேளை இதை அட்ஜஸ்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல, பார்க்கணும். ஆனால் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, நான் ஒரு 300க்கு ப்ராடக்ட் ஓகே தான். இருந்தாலும் நான் இது வந்து இப்போ சொல்ல மாட்டேன். யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு. இதோட லிங்க் நான் வாங்கின லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம
அவ்வளோதான் கைஸ். இன்னும் இவ்வளோதான் திங்ஸ் வந்திருக்கு. இன்னும் நம்ம என்னென்ன திங்ஸ் வந்திருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். விண்ட்ஷீல்டு ஒன்று, கோப்ரோ பேட்டரி ஒன்று. கோப்ரோ எப்பயே வாங்கிட்டாங்க, இப்போ வாங்கினது கிடையாது. கோப்ரோ இது கணக்கில் சேர்க்காதீங்க. அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா டென்ட் ஒன்று. இந்த 4 ஐட்டம் தான் வந்திருக்கு. இன்னும் வர வேண்டிய ஐட்டம் நிறையா இருக்கு. நானும் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் பார்த்துட்டே இருக்கேன், வரவே மாட்டேங்குது. சில திங்ஸ்லாம் ரெயின் கோட், இன்னும் ரெயின் கோட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பேகுக்கு ரெயின் கவர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். வண்டிக்கு லைட், நம்மளோட வண்டி கோட் கொஞ்சம் டல்லாக இருக்குது, ஸோ லைட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். வேற என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன், நிறைய அவ்வளோதான். அப்புறமேட்டா அப்புறம் வந்து வண்டிக்கு வந்து டயர் மாற்றணும். ஃப்ரண்ட் டயர் ஃபிளாட் ஆயிடுச்சு, ஸோ ஃப்ரண்ட் டயர் மாற்றி ஆகணும். ரொம்ப ஃபிளாட் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கூட நான் எடுத்துகிட்டு போயிருப்பேன் இதே டயரில். நான் யோசிச்சு ரொம்ப பட்ஜெட் தாண்டி போகுதுட்டு, ஆனால் கம்பல்சரி ஃப்ரண்ட் டயர் மாற்றி தான். ஏன்னா நம்ம ரொம்ப லாங் போகிறோம், மழை சீசன் வேற, கன்ஃபார்ம் ஸ்கிட் ஆகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஃப்ரண்ட் டயரும் மாற்றலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அவ்வளோதான், இப்போதைக்கு இருக்க செலவு இவ்வளோதான். வந்ததுக்கு அப்புறம் தீபாவளி முடிஞ்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். ஒரு எல்லா திங்ஸும் வரதான் நம்ம எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு இருக்கேன். நம்ம ட்ரிப்பு போறோம்டா, நம்பிதான் ஆகணும். எல்லாத்தையும் வாங்கிட்டு நீ ட்ரிப்பு போல நானே உனக்கு ஒருத்தர் அடிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் வச்சு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் எங்க போறேன் ஏது போறேன்றதை வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். லவ் யூ, டாடா டாடா.